கர்த்தர் பயன்படுவதாக இன்றைய வசனம் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கிறது. கர்த்தர் பயன்படுவதாக இந்த வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவங்க ஒரு பாளையத்தில் இருக்காங்க. அப்போ அவர் மோசே சொல்றார், கர்த்தர் உங்கள் பாளையத்தில் உலாவுவார். ஏன்னா உங்கள் சத்துருக்களை முறியடிக்கும்படி கர்த்தர் உங்கள் பாளையத்தில் உலாவும்போது அங்கே அசூசியான காரியத்தை கண்டு அவர் விலகாதபடி பாளையத்தை சுத்தமாக வச்சிருங்கன்னு சொல்லுவார். அப்போ நம்ம வீட்லேயுமே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் போது அவங்க ஒரு ஒரு டென்ட்டில் இருந்தாங்க, ஒரு பாளையமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கர்த்தர் பிரவேசிப்பார். நம்ம வீட்டில் கர்த்தர் உலாவும் போது நீங்கள் ஆண்டவரேன்னு கேட்கும்போது கர்த்தர் மகிமை வீட்டுக்கு வரும்போது நம்ம பரிசுத்த ஆவிக்குரிய பரிசுத்தம் இருக்குது. அநேக பரிசுத்தம் நல்ல பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் உலக ரீதியாகவும் அந்த வீடு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, பாளையம் சுத்தமாக இருக்கணும், அதுக்கு அசுசியான காரியத்தை கண்டு கர்த்தர் விலகக்கூடாது அப்படின்றோம். இந்த வேளையில் நம்ம ஆவிக்குரிய விஷயம் நல்லா பரிசுத்தமாக இருக்கணும். முதல்ல கர்த்தர் நம்ம வீட்டில் உலாவணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அசுத்தமான பாவங்கள் எல்லாமே பசுத்தமாக இருக்கணும். அடுத்த பூமி ரீதியாகவும் வீடு சுத்தமாக இருக்கணும். நம்ம சொல்லுவோம் சின்ன வீடாக இருக்குது, எப்படி இருக்குது, எந்த வீடாக இருந்தாலும் அதில் சுத்தமாக இருக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவ மகிமை வரும்போது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் அவங்களோட இந்த மாதிரி நமக்கும் அநேக சத்துருக்கள் இருக்கலாம். அது பிசாசு, இந்த வியாதி சத்துருவாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் ஜெயனுக்கு பலன் தருவார். இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்பு தேவனுக்கு விஷயமாக ஆமென்.